வெல்கம் டு சிகே நீட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் சுகர் பீடு எப்படி லோட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அது மாதிரி 5mm பீடு எப்படி லோட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பீடு வச்சு ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சும் ஸ்டெம் ஸ்டிச்சும் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி கிளாஸில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு வந்து கிளாத் வந்து லூஸ் ஆகுது, த்ரெட்டு உள்ளே சிக்குதுன்றீங்க. கிளாத் வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸாகவே போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் வந்து அதுக்கு வந்து த்ரெட் எடுத்திருக்கேன், உட்டன் நீடில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஒன்று போட்டிருக்கேன் கிளாஸ் மார்க்கர் வச்சு. ஓகேவா? சுகர் பீடில் லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம த்ரெட்டு வந்து எடுக்கிறது வந்து ஒன்று கிளாத் கலருக்கு எடுத்துக்கணும், இல்லாட்டி பீட் கலருக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் போடுறேன். இந்த லைனில் வந்து இந்த எண்ட்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு ஒரு 5 பீடு போட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இதுவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே 2வதாக இருக்குது பார்த்திங்களா? இதில் தெரியுதா? நம்ம வந்து நார்மலாக ஸ்டெம் ஸ்டிச் வந்து புடையில் சில்க் த்ரெட்டில் மேலேருந்து கீழே வருவோம். கீழேருந்து அப்படியே சைடில் கொண்டு போய் கொஞ்சம் இறக்கமாக நம்ம குத்துவோம். சேம் அதே மெத்தட் தான். இது வந்து இந்த பார்த்திங்களா, இந்த நீடில் வந்து பீடுக்கு கொஞ்சம் ஒட்டினப்புலையே நான் ஃபஸ்ட்டு 2 பீடு விட்டேன். 3rd பீடு வரையில் அந்த சென்டரில் நீடில் வந்து குத்தி எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ 5 பீட் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி செயின் போடணும். நான் போடல. லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீடை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக்கு. நம்ம ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணுவோமோ சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? நீங்கள் வந்து த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? எனக்கு வந்து இப்போ கிளாத் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சி, அதனால தான் இந்த மாதிரி தெரையெல்லாம் வருது த்ரெட்டு. நீங்கள் பண்ணையில் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிளாத் வந்து அந்த த்ரெட்டு வந்து ஃபுல்லாகவுமே சிக்காயிடுச்சு மாதிரி ஆயிடுச்சு. அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். கிளாத் வந்து லூஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் கிளாத் லூஸாக இருந்து அதில் ஸ்டிச்சஸ் போட்டால் எந்த நீடலாக இருந்தாலும் சரி தான், த்ரெட் நீடலாக இருந்தாலும் சரி, பீட் ஒர்க் நீடலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே உங்களுக்கு உள்ளே வந்து சிக்காகும். கிளாத் வந்து மெயினாக ஸ்டிக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? இந்த அளவுக்கு நம்ம தட்டினா சவுண்ட் கேட்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து
பர்ஃபெக்டாக கிளாத் மாட்டிருக்கீங்க. இப்போ ஸ்டிச்சஸ் வந்து நூலும் தரையாக வராது. நம்ம போடையில் ஸ்டிச்சஸும் கரெக்டாக வரும். இப்படி ஃபஸ்ட்டு 5 பீட் லோட் பண்ணிவிட்டு ஒரு லாக் போட்டு குட்டி லாக் போட்டுக்கிறேன். குட்டி லாக் போட்டு இங்கே வரையில் இங்கே செகண்ட் பீடு இருக்குது பார்த்தீங்களா? செகண்ட் பீடுக்கு சென்டரில் ஒரு இது பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டு ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே சேம் மெத்தட் தான். ஆனால் இது வந்து பீட்டில் போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு குட்டி லாக் போட்டாச்சு, சேம் ப்ராசஸ். இது நீடில் த்ரெட்டு மட்டும் குத்தி எடுக்கையில் தெரியாத மாதிரி பீடு கொஞ்சம் ஒட்டினாப்பில் குத்தி எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? கரெக்டாக இந்த லைனில் வந்து நம்ம போடுறது போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவா? ஒரு குட்டி செயின் போட்டாச்சு. குட்டி செயின் போட்டு இங்கே ஒரு செயின் போடையில் இதை ஒட்டினாப்பில் பீடை ஒட்டினாப்பில் போட்டு ஒரு ஸ்டெப் நம்ம கீழே இறக்கிட்டே வருவோம் பார்த்திங்களா ஸ்டெம் ஸ்டிச்சில், அதே மாதிரி தான். ஓகேவா? சேம் ப்ராசஸ் தான். சில்க் த்ரெட்டில் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் போடுறோம். வேறு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. பீடு மட்டும் அன்ஈவனாக போடாமல் ஒரே லெவலாக போடுங்க. ஃபைவ் பீட்னா 5 பீட் போடுங்க. கரெக்டாக அந்த ஈக்குவலாக போடுங்க. 3 பீட்னா 3 பீட் போடுங்க. 6 பீட்னா 6 பீட் போடுங்க. அதுக்கு மேலெலாம் ரொம்ப போடாதீங்க. ஸ்டிச்சஸ் அந்த லைனில் கரெக்டாக வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காமல் இது பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கீழே இறக்கமாக கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரோம். ஓகேவா? பார்த்தோன்னா நம்ம 5 இன்ச்சாக லோட் பண்ணிகிட்டே வரோம். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு முறுக்கு செயின் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம போட்டுட்டு வரோம். ஓகேவா? இது வந்து பீட் ஒர்க்கில் வந்து கொடி டிசைனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சில்க் த்ரெட்டில் நார்மலாக கொடி டிசைனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்திருப்போம். பீட் ஒர்க்கு கூட
கொடி டிசைனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். இது ஒரு மாதிரி முறுக்கி முறுக்கி வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, சுகர் பீடில் வந்து நான் ஆல்ரெடி ஷேப்ஸ் எதுவுமே சொல்லலை. ஷேப்ஸு சொல்லியிருந்தேன். டிசைன் வந்து நீங்கள் வந்து ஃபில்லிங்காக கொடுக்க வேண்டியதில்லை, அவுட்லைனாக கொடுங்க. சுகர் பீடில் நார்மலாக ஒரு லைன் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு சுகர் பீடு யூஸ் பண்ணி. அது வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட்லைனாக ஏதாவது ஒரு டிசைன் கொடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கொடி மாதிரி ஃப்ளார் வந்து வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் ஒரு டிசைன் வந்து கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம நார்மலாக ஷேப்ஸு டிசைன்ஸ் போடுவோம், அது உங்களுக்கே தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம ஃபில்லிங்காலாம் போட வேண்டியது அவசியம் இல்லை. ஓகேவா? நான் சொல்கிற ஸ்டிச்சஸில் வந்து நீங்கள் ஃபில்லிங்காக போடலாம். இதுக்கு வந்து அவுட்லைனாக கொடுத்தா போதும். இந்த ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் இந்த பார்டருக்கு வரும். நெக் டிசைனில், ஸ்லீவ் டிசைனில் அந்த பார்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாட்டி மியூட்டில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது தெரியும். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் கண்டிப்பாக ஷேப்ஸு அண்ட் டிசைன் கண்டிப்பாக போடுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு வரலாம். எண்ணாட்டு வந்து நான் இங்கே பாருங்கள், இந்த இது போட்டு முடிச்சிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு இதுக்கு அடியிலேயே, ஓகேவா, பீடுக்கு அடியிலேயே குத்தி எடுத்து அதை வந்து ஒரு இதுவாக எண்ணாட்டு போட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு முறுக்கு செயின் எப்படி இருந்தால் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது பார்த்திங்களா? எம்போஸ்டு மாதிரி தெரியும். கொஞ்சம் எம்போஸ்டுனா அடியில் த்ரெட்டு கொடுத்து மேலே லோடிங் ஸ்டிச் கொடுப்போம், அந்த மாதிரி தெரியும். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்க கொஞ்சம் கேப் இல்லாமல் நெருக்க நம்ம போட்டு பழகணும். ஒரு லோடிங்கில் 5 ஸ்டிச்சு அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுக்கு ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடி டிசைன் போட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு சேஃப் போடுங்க. இந்த மாதிரி ஒரு சேஃப் போட்டு அடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு, இந்த மாதிரி ஒரு சேஃபு. இந்த 2 சேஃபு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போடுங்க.
இன்னைக்கு கிளாஸ் ஓவர். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.